சர்ச்சையில இங்க வந்த. நான் வந்தது நல்லதா போச்சு. மகா, இனிமே நீ திரு கிட்ட வேலையை கத்துக்கோ. இவங்க யாரும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இனிமே யாரு என்ன சொன்னாலும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. திரு என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் செய்யணும். புரியுதா? அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்வியா? என்னால முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அக்கா, இதுவும் நம்ம ஆபீஸ் தானே. அதுவும் அது ஒண்ணும் தப்பான வேலை இல்லையே. எந்த வேலையும் தப்பு இல்ல, நான் ஒத்துக்கிறேன் மகா. ஆனா நான் ஒண்ணு இந்த வேலைக்கு அனுப்பலையே. நான் சொல்றது புரியுதா உனக்கு? இனிமே நீ திரு கிட்ட தான் கத்துக்கணும். திரு, நீ தான் அவளுக்கு இனிமே சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா? சித்தி, தயவு செஞ்சு இவ்வளவு பழி வாங்குற எண்ணத்துல இதோட விட்டுருங்க. இனிமே இவ்வளவு சீண்டாதீங்க. நான் வேற மாதிரி நடந்துக்குவேன் சொல்லிட்டேன். என்ன திரு நிக்கிற? மகாக்கு இனிமே நீ தான் சொல்லி தரணும். சரிங்க. இத QWERTY கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. இத டைப் பண்றவங்க வசதிக்காக உலகம் முழுக்க ஒரே மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல டைப்பிங் சென்டர் எல்லாம் போயிருப்பல்ல? இல்லங்க, நான் போனதில்ல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. நான் ஒரு தடவை கூட போய் பார்த்திருக்கேன். அதான், அந்த டைப்ரைட்டர்ல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான். புரியுதா? கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, முதல்ல ABCD டைப் பண்ணி பழகு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இதுல ஏ எங்க இருக்கு? இவ்ளோ எழுத்துல ஏ எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தோ இங்க இருக்கு. ஏ சாரி. இட்ஸ் ஓகே. சரி, பாரு. A B C D E F. இப்ப நீ அடி. ஏ பி சி டி எங்க இருக்கு? டி தூர இருக்கு. இருக்குல்ல, டைப் பண்ணு. டி சரி, இதே மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. சரிங்க. ஓகே, பண்ணு.
என்ன மகா, ஒரே நாள்ல லேப்டாப்ல புகுந்து விளையாடுற? நானும் எத்தனையோ டைப் ரைட்டிங் மிஷினை பாத்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி காஸ்ட்லியான மிஷினை பார்த்ததே இல்ல. ம், என்னக்கா சொல்றீங்க? பின்ன யாராவது 1 லட்ச ரூபாய் லேப்டாப்ல ஆனா உனா ஏபிசிடின்னு டைப்பிங் பண்ணி நீ பாத்திருக்கியா? என்னக்கா நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க? கிண்டல் பண்ணாம நீ பெரிய ஆள் ஆயிட்டேன்னு மயில் சொன்னா. ஆமா, நீ எப்படி ஒரே நாள்ல இப்படி எல்லாம் கத்துக்கிட்டேன்னு உள்ள வந்து லேப்டாப்ல பார்த்தா நீ என்னடானா ஏபிசிடின்னு டைப் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்து சிரிப்பு வராம என்ன செய்யும்? நான் கூட என்னமோ நினைச்சேன் மகா. இப்பெல்லாம் ஏபிசிடி கூட லேப்டாப்ல தான் எழுதி பழகணுமா? நாங்கெல்லாம் ஸ்லேட்ல தான் எழுதி பழகணும். இப்ப காலம் ரொம்ப முன்னேறி போச்சுல. போங்கண்ணா, நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்களா? நானே கஷ்டப்பட்டு கத்துக்கிறேன். நீங்க இப்படி சிரிச்சீங்கன்னா நான் இது இனிமே தொடவே மாட்டேன். ஏய், இங்க பாரு, முதல்ல எல்லாரும் இப்படிதான் இருந்திருப்போம். ஆனா நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு பழகிட்டா உனக்கு ரொம்ப நல்லது. ஆமாமா, இந்த உலகத்துல இனிமே எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் தான் சொல்றாங்க. இதை எப்படியாவது படிச்சிருமா மகா? சீரியஸாவே சொல்றேன் மகா, இத நீ எப்படியாவது படிச்சிட்டனா இது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். நீ பணத்துக்காக யார்கிட்டயும் கை நீட்டிட்டு இருக்க வேண்டாம். உன் வருமானத்தை நீயே பாத்துக்கலாம். ஒரு பொண்ணு யாரையும் நம்பாம சுய சம்பாத்தியத்தோட தான் கால்ல தானே நிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் அவளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சரிக்கா. ஆமா, ஆபீஸ் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்பதான் ஏபிசிடியே படிச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துக்குவேன். சரி மகா, நீ வேலைய பாரு. ம்.